வணக்கம் மாணவ செல்வங்களே. இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன புரிஞ்சிருக்கோம் இல்லையா? பயிற்சின்னு கொடுத்துருந்தாலே இதற்கு முன்னால் நாம் ஏதோ வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். சரி, தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயருக்கான பயிற்சியை நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதனுடைய விடையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போமா முதல்ல என்ன கொடுத்துருந்தேன்? தொடர்களில் உள்ள வினைமுற்றுகளை தனியே எடுத்தெழுதி தொழிற்பெயர்களாக மாற்றுகன்னு கொடுத்துருந்தோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சும் காமிச்சேன். மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்று முற்றும் திரிவேன், மனம் அமைதி அடையும். இந்த தொடர்கள்ல எதெல்லாம் வினைமுற்று? வெரி குட், சூப்பர். என்னென்ன? ஏறுவேன், அடுத்ததுல அமர்வேன், பார்ப்பேன், திரிவேன், அடையும். இதெல்லாம் வினைமுற்று. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காங்க? இதெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இதை என்னவா மாற்ற சொல்றாங்க? தொழிற்பெயர்களாக மாற்றுக. தொழிற்பெயர்னா என்ன? அல், அம், ஐ, கை, மை, இந்த மாதிரி பூ, பூ, இந்த மாதிரியான விகுதிகள் எல்லாம் வர வேண்டும். அப்போ இதுல என்ன வரும்? ஏறுவேன் என்ற வினைமுற்றை எப்படி தொழிற்பெயரை மாத்தலாம்? ஏறுதல். அமர்வேன், அமர்தல். பார்ப்பேன், பார்த்தல். திரிவேன், திரிதல். அடையும், அடைதல். இந்த மாதிரி நாம் அதில் என்ன வேலையை செய்கிறோமோ, எந்த தொழிலை செய்தோமோ, வினைமுற்றை இப்போ தொழிற்பெயராக மாற்றியாச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க, நல்லா தெரியும் நினைக்கிறேன். எழுதிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பயிற்சி 2 பார்ப்போம் வாங்க. பயிற்சி 2, தொழிற்பெயர்களை வகைப்படுத்துகன்னு கொடுத்துருந்தோம். ஆமாம், இப்போ என்ன? கட்டு, சொட்டு. இதில் ஏதாவது இது என்ன இருக்குது? பகுதி மட்டும் இருக்குது. இங்கேயும் பகுதி மட்டும் இருக்குது. விகுதி இருக்கா? இல்லை. இங்கே விகுதி இல்லை, இங்கேயும் விகுதி இல்லை. அப்போது பகுதி மட்டும் விகுதி பெறாமல் இருந்தால் அதுக்கு என்ன சொன்னோம் நம்ம? முதநிலை தொழிற்பெயர். இந்த முதநிலை மட்டுமே தொழிலை காட்டுகிறது. கட்டுதல், தல் இல்லை. சொட்டுதல், தல் இல்லை. அதனால இது முதல்நிலை தொழிற்பெயர். எழுதியிருக்கீங்க, நீங்களே நல்ல விடை சொல்கிறீங்களே. வெரி குட், சூப்பர். அதுக்கடுத்து பார்க்கலாம். வழிபாடு. அப்போ இது விகுதி பெற்று இருக்கிறது. விகுதி பெற்ற தொழிற்பெயர். வருகை, கை என்ற விகுதி பெற்று வருகிறது. வெரி குட், சூப்பர். இங்கே கை வருது. அப்போது நீங்கள் சொல்வது எல்லாமே சரியாக இருக்குது. அப்போ நல்லா நீங்கள் வீடியோவை பார்த்து மனதில் உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. விகுதி பெற்ற தொழிற்பெயர். கேடு. கெடு அப்படின்னு வரணும்ல. கெடுதல், கெடு, அது கேடுன்னு இங்கே எழுதியிருக்காங்க. அப்போது இந்த கேடு என்பது திரிந்து வந்திருக்கு. கெடு என்பது கேடு என்று வந்திருப்பதால் இது முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். சரி. கோரல், கேட்டல். அப்போ அது தொழிற்பெயர். புரியாமை. ஆமை, மை, புரியாமை. அப்போ இந்த இடத்துல செயல் நடக்கவில்லை, எதிர்மறையாக வந்திருக்கிறது. எதிர்மறையாக அந்த தொழிலானது செய்யவில்லை என்பதனை இது எடுத்து காட்டுவதனால் இது புரியாமை என்பது சரி, எதிர்மறை தொழிற்பெயர். வெரி குட், சூப்பர். கரெக்டாக எழுதினவங்க எல்லாரும் உங்களுக்கு நீங்களே பாராட்டுதல் தெரிவிச்சுங்க. அடுத்து பயிற்சி 3க்கு போகலாமா? பயிற்சி 3 நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த தொழிற்பெயர் முதல்ல வினை முற்ற நான் எழுதிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தொழிற்பெயர் எழுதுங்க, முதல்நிலை தொழிற்பெயர் எழுதுங்க, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எழுதுங்க, எதிர்மறை தொழிற்பெயர் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். கெடுத்தான், அதில் தல் என்ற விகுதி, ஏதாவது ஒரு விகுதி வரணும், அதான் தொழிற்பெயர். அப்போ கெடுதல். வெரி குட். முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன? பகுதி மட்டும்தான் வரணும். இது விகுதி, விகுதி வரக்கூடாது. அப்போ கெடு. அதே திரிந்து வந்தால் எப்படி? கேடு. எதிர்மறை என்ன? கெடுக்காமை. கெடுத்தான், கெடுக்காமை. சுட்டான், சுடுதல், சுடு. இது எப்படி தெரிஞ்சது? சூடு அப்படின்னு தெரிஞ்சதுனால இது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? சுடாமை. பெற்றான், பெறுதல், பெரு, பேரு, பெறாமை. வெரி குட். அடுத்து பார்ப்போமா? நடந்தான், அதுக்கு என்ன தொழிற்பெயர்? நடத்தல். முதல்நிலை தொழிற்பெயர் நட. ஆனால் இது திரிந்து வருமா? நாடா அப்படிலாம் வரவே வராது. இதுக்கு திரிந்து வராது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இதற்கு வராது. ஆனால் எதிர்மறை தொழிற்பெயர் வரும். நடவாமை. தட்டினான், தட்டுதல் தொழிற்பெயர். தட்டு முதல்நிலை தொழிற்பெயர், ஆனால் திரிந்து வராது. எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? தட்டாமை. வெரி குட், சூப்பர். அடுத்தது பார்ப்போமா? செய்தான்,
சொல்லுங்க. செய்தல். முதல்நிலை தொழிற்பெயர் செய். முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் வராது, இதுல வராது. எதிர்மறை என்ன? செய்யாமை. வெரி குட், சூப்பர். இப்போ எல்லாமே சரியா எழுதியிருக்கீங்க, நான் நிச்சயமா நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு இது நல்லாவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயிற்சியை மட்டும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க இதனுடைய விளக்கத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த லிங்கை நீங்கள் லிங்க் மூலமாக அந்த வீடியோவை பார்த்து இதற்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்பதனை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டதை மறுபடியும் நீங்கள் நன்றாக தெளிவாக படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி ராமன்.